وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سلام عليكم طبتم صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையருளால் இன்றைய தராவீகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தொழுகையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அருள்பாக்கியங்கள் என்னென்ன, அதே போன்று நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன, இறைவனுக்கு அடிபணித்து நடப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை பற்றிய நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது. அதிலே மிகவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு பின்னர் நாம் எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணைக்கு பிறகு சுவனவாசிகள் சுவனத்திற்காக அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற அந்த நிகழ்வு இருக்குல்ல, அது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம், வஸீகல்லதீன தகவ், யார் இறைவனை அஞ்சி நடந்தார்களோ அவர்களை சுவனம் யாருக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ அவர்களை எல்லாம் கூட்டமாக சுவனத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அதுவரைக்கும் சுவனத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டுத்தான் இருக்கும். சுவனங்கள் நிறைய இருக்கிறது. நோன்பாளி ரையான் என்ற சுவனத்தின் வாசல் வழியாக நுழைவார் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்ப இந்த சுவனவாதிகள் என்கிற விஐபிக்கள் அந்த இடத்திற்கு வருகை தருகிற போது ஃபுதிஹத் அப்வாபுஹா, சுவனத்தினுடைய கதவுகள் அங்கே திறக்கப்படுகிறது. அப்ப இவங்க வர்றதுக்கு முன்னால வரைக்கும் யாரும் அதுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியாது. உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சுவனவாதிகள் வந்து அந்த இடத்திற்கு வருகை தந்ததற்கு பின்னர் தான் ஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த சுவனத்தினுடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுகிறது. யாருக்காக? சுவனவாசிகள் உள்ளே பிரவேசிப்பதற்காக, நுழைவதற்காக உள்ளே அங்கே திறந்து வைக்கப்படுகிறது. திறந்த உடனே ஒரு வீட்டுக்கு போகிறோம். உள்ளே போகும்போது என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி செல்வது சுன்னத் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கதவு திறந்த உடனே அந்த கதவுள்ள ஒரு வாயில் காப்பாளர் இருப்பார் அல்லவா, பவ்வாப் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, வாட்ச்மேன். அந்த சுவனத்தினுடைய வாயில் காப்பாளர் சொல்லுவார், வரவேற்பு கொடுக்குறோம்ல, இன்னைக்கு சுவனத்திலும் நமக்கு வரவேற்பு உண்டு. சுவனவாதிகள் அத்தனை பேருக்கும் வரவேற்பு உண்டு. அந்த வாயில் காப்பாளராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுவார், சலாமுன் அலைக்கும். என்ன சொல்லுவாருங்க? இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இதே சலாமை சலாமுன் அலைக்கும் என்று அங்கே சொல்லுவார் அந்த மலக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும், சாந்தி ஏற்படட்டும் என்று அர்த்தம். இது உலகத்து ரீதியாக நமக்கு புரிகிறது.
சொர்க்கத்துக்குள்ளே நுழைய போகிறோம், அங்கே என்ன சலாம், அங்கே என்ன சாந்தி என்று சொன்னால், அங்கே ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். உலகத்திலே இருக்கிற போது நீங்கள் சோதனைகளை தொடர்ந்து அனுபவித்து வந்தீர்கள். சொர்க்கத்துக்கு போறது சாதாரணமா? ஈமானிலே இருந்து அமல் செய்தல் என்பது சாதாரணமா? ஹலால் ஹராமை விட்டு தவிர்ந்திருப்பது சாதாரணமா? ஷரியத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து நம்மை தூரமாக்கி வைத்திருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமா? ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அத்தனையிலே இருந்தும் தப்பித்து எல்லா சோதனைகளையும் கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சோதனைகள் அனைத்தும் முடிந்து விட்டது என்ற அர்த்தத்திலே அங்கே சலாம் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். சோதனை இல்லாத மனிதர் யார் இருக்கா? குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் சோதனை ஏதாவது ஒரு. அதிலும் குறிப்பாக ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அங்க ஆரம்பிச்சது. இது உலகத்தினுடைய யதார்த்தம், உலகத்தினுடைய நியதி. ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய அமைப்பை அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் இந்த துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் அத்தனைக்கும் சுவனவாசிகளே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது, உங்களுக்கு முடிவு கிடைத்து விட்டது. இனி உங்களுக்கு சிரமமே கிடையாது, இனி உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மௌத்து, சக்கராத்து எல்லாமே உலகத்துல தான். ஆனா சுவனத்திற்குள் நுழைந்து விட்டால் உங்களுக்கு மரணமே கிடையாது. சுவனத்தில் நுழைந்து விட்டால் அங்கே முதுமையே கிடையாது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல இடங்களிலே ஆங்காங்கே சுவனத்தை குறித்து சொல்லி காட்டுகிறார். மரணம் இல்லை, வயோதிகம் என்பது சுவனத்திலே இல்லை. இன்றைக்கு வயோதிக காலங்களிலே நாம் படுகிற கஷ்டங்கள், முழங்கால் வலி, பிரஷர், சுகர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு ஒரு டீனேஜ் பருவத்திலே இருந்து கடந்து அந்த முதுமை பருவத்தை நாம் தொடுகிற போது, முதுமையிலே இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் பட்ட அத்தனை கஷ்டங்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அதுதான் அங்கே சலாம் என்ற வார்த்தையின் மூலமாக வரவேற்பாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உலகத்துல நீங்க பிறந்ததிலிருந்து மௌத்தாகி இங்க வர்ற வரைக்கும் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டீர்கள். இனி உங்கள் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டப்பட்டு விட்டது. சலாமுன் அலைக்கும். இனி உங்களுக்கு சந்தோஷமே சந்தோஷம்தான், சுகமே சுகம்தான், மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான். சலாமுன் அலைக்கும் என்ற அந்த வாழ்த்தை சொல்லி வரவேற்பை அந்த மலக்கு கொடுக்கிறார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு நண்பர் நாம சந்திக்கும் போது, அறிமுகமானவரை சந்திக்கும் போது நாம சொல்றோம்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். நல்லா இருக்கீங்களா? நம்ம கேட்கிறோம்ல. அதே போன்றுதான் அந்த சுவனத்தினுடைய வாயில் காப்பாளர் சுவனவாசிகளை பார்த்து சலாமுன் அலைக்கும் என்ற வார்த்தையை தொடர்ந்து திகுதும், நீங்கள் சுத்தமாக்கப்பட்டீர்கள். உலகத்தில் இருக்கும் போது சிறு தொடக்கு, பெரு தொடக்கு, மூக்கிலே இருந்து வெளியே வந்தால் சளி, தொண்டையிலே சளி, உடலிலே காதிலே இருந்து வந்தால் சீல் வருகிறது. பல்வேறு உடலில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களில் இருந்து வருகிற அத்தனையும் நம்மை மனதை வெறுக்க செய்கிறது. ஒரு விதமான அசுத்தம். நீங்கள் அந்த அசுத்தங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள். இங்கே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, இரண்டு ரீதியாகவும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள். சொர்க்கத்தில் மரணமும் கிடையாது, சொர்க்கத்தில் முதுமையும் கிடையாது, சுவர்க்கத்தில் மலஜலம் கழிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அதைத்தான் இந்த மலக்கு வரவேற்பிற்கு அடுத்த வார்த்தையாக சொல்கிறார்கள். திகுத்து, உலகத்தில் இருந்த அசுத்தங்கள் எல்லாம் அங்கே முடிந்து போய்விட்டது. இங்கே நீங்கள் சுத்தமாக்கப்பட்டீர்கள். நீங்கள் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் அசுத்தமானவர்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்கள்.
அடுத்த வார்த்தை என்ன? மூணாவது வார்த்தை ஃபதுகுலூஹா காலிதீன், நிரந்தரமாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். என்ன சொல்றாங்க? நிரந்தரமாக உள்ளே நுழையுங்கள். வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வர்றாங்க, நிரந்தரமா இந்த வீட்டில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, ரைட்ஸ் இல்லை. எப்ப யாருக்கு மௌத் வருங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது, சுவனம் என்பது அது நிரந்தரமானது. சுவனத்திற்குள் ஒருவர் சென்று விட்டால் அங்கே மௌத்தே கிடையாது. அதைத்தான் அந்த மலக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறார்கள், சுவனவாசிகளே நீங்கள் நுழையுங்கள், காலிதீன், உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போக முடியாது. சுவனத்துக்குள்ள போயிட்டா நோ, வெளியில என்ட்ரிங்கிறதெல்லாம் கிடையாது, வெளியில வரவே முடியாது. நிரந்தரமாக நீங்கள் சுவனத்திலே தங்க போகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் சுவனம் தான் தங்குமிடம் என்று அல்லாஹ் உங்களுக்கு முடிவு செய்து விட்டான். ரப்புல் ஆலமீன் அந்த சுவனவாதிகளுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த மலக்கின் மூலமாக இந்த வரவேற்புக்கான வார்த்தைகளை சொல்லி உள்ளே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். சுவனவாசிகள் அடுத்து சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதஹு, அல்லாஹ் எந்த வாக்குறுதியை கொடுத்தானோ அதை உண்மைப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சுவனவாசிகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன வாக்குறுதி கொடுத்தார்? இன்னைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது, இன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்று குர்ஆனிலே வந்திருக்கிறது, ஓதப்பட்டது. முத்தகீன ஃபீஹா யதுஊன பிஃபாகிஹத்தின் கஸீரத்தின் வஷராப், உள்ளே வரவேற்பு எப்படி கொடுக்கப்படும்? வெல்கம் ட்ரிங்க்ஸ் என்று நாம் பழக்கத்திலே சொல்கிறோம் அல்லவா? யதுஊன ஃபீஹா, சோனத்திலே அவர்கள் உள்ளே வருவார்கள், பிஃபாகிஹத்தின் கஸீரத்தின், அதிகமான பழங்களுடனும், வஷராப், அதிகமான பானங்களுடனும் வருவார்கள். எல்லாம் வச்சுட்டு ரெடியா நிற்பாங்க சூனவாசிகளை வரவேற்பதற்காக. இந்த குர்ஆனிலே நிறைய இடங்களிலே ஆங்காங்கே சொல்லி இருக்கிறார், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா, அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அந்த வாக்குறுதியை எங்களுக்கு மெய்ப்படுத்தி விட்டான். ஸதகனா வஅதஹு, சுவனவாசிகள் சொல்லுவார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? வஅௌரஸ்னல் அர்ல, இந்த இடத்துல அருள்னா பூமின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அங்க சுவனத்தை அங்கே கவனித்து சொல்லப்படுகிறது. நமக்கு வாரிசு சொத்தாக ஆக்கிவிட்டான். அல் அருள, இந்த சுவனத்தை அல்லாஹ் நமக்கு வாரிசு சொத்தாக கொடுத்திருக்கிறான். நாம் செய்த அமல்களுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா, நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த அமலுக்கான கூலியை இங்கே நமக்கு சுவனத்தை நமக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறான், வாரிசாக கொடுத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கும் போது இது ஏன் இடம், இது ஓ இடம், இது அங்க நீ உள்ள வரக்கூடாது, நான் வரக்கூடாது என்றெல்லாம் உலக ரீதியாக நாம் ஒரு எல்லை வைத்திருக்கிறோமே, இந்த எல்லை சோனத்திலே இல்லை. என்ன சொல்லுவாங்க சோனவாசிகள்? அல்லாஹ் நமக்கு இந்த சுவனம் முழுவதையும் வாரிசாக கொடுத்து விட்டான், சொத்தாக ஆக்கி விட்டான், நமக்கு எழுதி கொடுத்துட்டான். எந்த இடத்துல நம்ம தங்கணும்னு நினைக்கிறோமோ அங்க தங்கிக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் தங்க முடியும், வெளியில் உள்ள ஆட்கள் நாம அனுமதி கொடுத்தால்தான் தங்க முடியும். ரப்புல் ஆலமீன் சுவனத்தை அப்படி ஆக்கவில்லை, இதுவரைக்கும் உங்க இடம், இதுவரைக்கும் உங்க இடம் என்று பிரித்து கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த சுவனத்தையும் நமக்கு அங்கே வழங்கி இது உங்கள் சொத்து, எங்க வேணாலும் நம்ம தங்கிக்கலாம் என்று அந்த அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய சுவனவாசிகள் மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதஹு வஅௌரஸ்னல் அர்ல நதபவ்வஉ மின்ஹா மினல் ஜன்னதி ஹைது நஷா ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். கூலினா இதான் கூலி. சுவனவாசிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். நிஅம அஜ்ருல் ஆமிலீன், கூலியாளர்களுடைய
கூலியிலே இந்த சுவனம் என்ற கூலி கிடைத்தது, நல்ல கூலியாக ஆகிவிட்டது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு கேட்கிறாரோ அவர் கேட்கிற கூலியை குறைக்காமல் கொடுத்து விட்டால் முதலாளி போயிட்டு வர்றேன் என்று அந்த ஊழியர் எப்படி சந்தோஷமாக சொல்லுவாரோ, அந்த வேலையால் எப்படி நல்ல முதலாளி நான் கேட்டதை கொடுத்துட்டாரு நல்ல கூலி என்று நம்மை புகழ்ந்து விட்டு செல்லுவாரோ, அதே போன்றுதான் சுவனவாசிகளுக்கு அங்கே கொடுக்கப்படக்கூடிய வரவேற்பு வார்த்தைகள் அத்தனையும் சுவனவாசிகள் பார்த்து விட்டு சொல்லுவார்கள், நாங்கள் செய்த அமல்களுக்கான நல்ல கூலி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய குர்ஆனிலே சொன்ன அந்த வாக்குறுதிகள் அங்கே மெய்ப்பிக்கப்பட்ட அதை பார்க்கிற போது அவர்கள் அதிசயித்து போய் நாம் செய்த அமல்களுக்கான நல்ல கூலியை நாம் பெற்றுவிட்டோம் என்று அவர்கள் அங்கே ஸ்டேட்மெண்ட் வாக்குறுதியை வாக்குமூலம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். நாம் இங்கே புரிய வேண்டிய செய்தி இதுதான். ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம் வாழ்நாளிலே அப்படி அல்லாஹ் வாக்கு கொடுத்தது நமக்கு நடைபெற்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் இந்த உலகத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு படிப்பினையாக தருகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முஃமின்களாக நாமும் ஆகுவதற்குண்டான சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.